தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A நான் இன்டர்வியூ 8வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. 8வது நாள் கவுன்சிலிங் முடிவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிலையும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதிலும் குறிப்பாக பிசி கேட்டகரிக்கு நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து எம்பிசி கேட்டகரி, அது எஸ்சி கேட்டகரி, அப்படி ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் வேகன்சி, அதாவது 8வது நாள் முடிவில் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் இன்னும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றதும், 8வது நாள் கவுன்சிலிங்கில் ஒவ்வொரு கம்யூனிட்டிலேருந்து எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க என்ற வீடியோவும் அப்லோடு பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்க போய் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள லைக் பட்டனே ஒரு தட்டி விட்டுருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்திங்கன்னா பிசி கேட்டகரியில் பார்த்தோன்னா இத்தனை சீனியர் இன்ஸ்பெக்டர் கிடந்துச்சு. இன்றைக்கி டோட்டலாக பிஎஸ்டிஎம் வந்து எடுத்துட்டாங்க. இன்னும் ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஆடிட் இது மட்டும்தான் கிடக்குங்க. பிகாம் முடித்தவங்க மட்டும் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆடிட் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் பிரான்ச் ஹைவே டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று, உமன் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது. சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சியூமர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2 இருக்குது. இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2, உமன் பிஎஸ்டிஎம் ஒன்று நடக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 சென்னையில். கோயம்புத்தூரில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1. கூடலூர் வந்து உமன் பிஎஸ்டிஎம் ஒன்று தான் கிடக்கு. கரூரில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1. அதுக்கடுத்து நாகப்பட்டினம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, நாமக்கல் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, நீலகிரி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1. ஓகேங்களா? ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வலது கிடக்கு. தஞ்சாவூர் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 ஜென்ரல் பிஎஸ்டிஎம் மட்டும்தான். திருவள்ளூர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1. திருவாரூர் உமன் பிஎஸ்டிஎம் 1. திருச்சிராப்பள்ளி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 கிடக்குங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேலூரில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. விழுப்புரம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. பார்த்திங்கன்னா நார்மல் கேண்டிடேட்ஸ் கூடியது ஒன்றுமே காணாங்க. நார்மல் கேண்டிடேட்டுக்கு எதுவுமே காணோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் விருதுநகரில் உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட்டில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 19, உமன் பிஎஸ்டிஎம் 8 தாங்க இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் விட்டுருங்க. செக்ரட்டரியேட். அதுக்கு டிஎன்பிஎஸ்சி பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 4, உமன் பிஎஸ்டிஎம் 2 இருக்குது. அதுக்கடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் டவுன் பஞ்சாயத்தில் 1 இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்றையுமே காணாது. இங்கே பல்காக கிடக்குறாங்க, தூங்குறாங்க. கிருஷ்ணகிரியில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, திருப்பூர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, பிரிஷன்ஸ் அண்டு குவாரண்டைல் சர்வீசஸ் ஜென்ரல் 6, உமனில் 2 இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் பாருங்கள், லேடிஸ்லாம் தீர்ந்து வச்சுங்க. ஓகேங்களா? ஜென்ரலில் 10 இருக்குங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 8, உமன் பிஎஸ்டிஎம் 3 இருக்குங்க. அதுக்கடுத்து மெடிக்கல் இன்டர்வியூ ஜென்ரல் 57 இருக்குங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 19, உமன் பிஎஸ்டிஎம் 8 இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் 5 ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2, உமன் பிஎஸ்டிஎம். ரிஜிஸ்ட்ரேஷன் 4 ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம். அதுக்கடுத்து ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. அரியலூரில். ஈரோடில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. கன்னியாகுமரி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. ஓகேங்களா? கிருஷ்ணகிரியில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே எம்டியாகவே இருக்குங்க. திருவள்ளூர் அதே மாதிரி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. விருதுநகர் உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. சென்னையில் உள்ள ஆர்டி டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. இங்கே இருக்குது ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன். ஏன் எடுக்காமல் இருக்காங்கன்னு தெரில. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 4, உமன் பிஎஸ்டிஎம் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. ஜென்ரலில் 4, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. டெக்னிக்கல் எஜுகேஷன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. லேபர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. ஹைவே டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 6, உமன் பிஎஸ்டிஎம் 3 இருக்குங்க. அச்சூசன்ட் ஹைவே டிபார்ட்மெண்ட் இது ஹைவே இல்லை, இது எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 6, உமன் பிஎஸ்டிஎம் 3 இருக்குது. ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 7, உமன் பிஎஸ்டிஎம் 3 இருக்குங்க. அதுக்கு இந்து சமய அறநிலையத்துறை ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 7, உமன் பிஎஸ்டிஎம் 4 தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்சிசி டிபார்ட்மெண்ட்னு கிடக்குங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 4, உமன் ஜென்ரலில் 4, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் அதுவும் முடிஞ்சிச்சு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 17 இருக்குது. உமன் பிஎஸ்டிஎம் 6 இருக்குங்க. சில்ட்ரன் வெல்ஃபேர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. ஃபாரஸ்ட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. அர்பன் லேண்ட் டேக்ஸ் அண்ட் லேண்ட் சீடிங் உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. ஓகேங்களா? ஃபுல்லாக உமன் பிஎஸ்டிஎம் மட்டும் இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங் ப்ரெஸ்
ஜென்ரல் 4, உமனில் 2, ஜென்ரல் பிஹெச்டி 2, உமன் பிஹெச்டி ஒன்றே ஒன்று இருக்குங்க. செரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிஹெச்டி ஒன்றே ஒன்று இருக்குங்க. சுகர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அசிஸ்டன்ட் இருக்குங்க. இந்த சுகர் கூட எடுத்துருங்க, எடுத்துகிட்டு என்னதான் இருக்குதுன்னு பார்த்துருங்க. ஓகேங்களா. ரெவன்யூ செங்கல்பட்டில் ஜென்ரல் பிஹெச்டி ஒன்று இருக்குது, ராணிப்பேட்டில் ஜென்ரல் பிஹெச்டி ஒன்று இருக்குது, திருப்பத்தூர் ஜென்ரல் பிஹெச்டி ஒன்று இருக்குது, கள்ளக்குறிச்சி ஜென்ரல் பிஹெச்டி ஒன்று இருக்குது, மயிலாடுதுறை ஜென்ரல் பிஹெச்டி ஒன்று இருக்குங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டில் ஜென்ரல் பிஹெச்டி ஒன்று இருக்குது, திருப்பத்தூர் ஜென்ரல் பிஹெச்டி ஒன்று இருக்குது, செங்கல்பட்டு ஜென்ரல் பிஹெச்டி ஒன்று இருக்குது, கள்ளக்குறிச்சி ஜென்ரல் பிஹெச்டி ஒன்றே ஒன்று இருக்குங்க. அதுக்கு சோசியல் வெல்ஃபேர் ஜென்ரல் பிஹெச்டி 3, உமன் பிஹெச்டி ஒன்றே ஒன்று இருக்குங்க. ஓகேங்களா. டோட்டலாக பார்த்தீங்கன்னா பிசி ஜென்ரலில் 208 இருக்குது, பிசி உமனில் 57 இருக்குது, ஜென்ரல் பிஹெச்டிஎம்மில் 184, உமன் பிஹெச்டிஎம்மில் 72 இருக்குங்க. ஓகேங்களா. இவ்வளோதாங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. பிசி டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மார்னிங் செஷனோட முடியும்னு ஒரு கணிப்பு. ஓகேங்களா. 94 ஜென்ஸில் ஒரு 94 இருந்துச்சு, உமனில் 12 அவ்வளோ கிடந்துச்சு. அதனால் வந்து பிசி கேட்டகரியை பொறுத்தவரை நாளைக்கு காலைல மார்னிங் செஷனோட முடிஞ்சாலும் முடியலாம், அப்படியே ஈவினிங் போனாலும் 1 டிஜிட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா. ஓகே, வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.